உண்மையாகவே பிரதமர் அருண் அமரசூரியவை இப்ப பதவி விலகணும், இவங்க பதவி விலகியே ஆகணும், இவங்க பதவி விலகிறதான் இதுக்கு ஒரே சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்கட்சியோட மனநிலைமை இருக்கு. வெனிசுலாவின் ஜனாதிபதி பதவியை பொறுப்படுத்துவதற்காக ரணில் விக்ரமசிங்கே இலங்கையிலிருந்து புறப்பட்டு சென்றதாக வெளியாகி இருந்த செய்தி தொடர்பில் நம்பிராதீங்க. அப்படி முக்கியமான இடங்கள்ல வந்து சச்சின் டெண்டுல்கர் வர மாதிரி பெட்ட தூக்கிட்டு ஜனாதிபதி பார்லமெண்ட்டுக்கு வந்துடுறாரு. வந்து அவர்கிட்ட பேசினாத்தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. அப்பா இவரு சொல்லிட்டார், அப்பா பூனே பூனே தெரியும் தானே பூனே. அவருக்கு வந்து இந்த பூனை பூனை தெரியும் தானே அப்படின்னு அவர் கதைச்சிட்டு இந்த காமெடி டயலாக் ஒன்று தான் சாமரா சம்பத். சிவகார்த்தியை நான் விஜயாண்டு பார்க்க போய் ஸ்டாலின் வேட்டி இல்லாம விட போறேன். அது ஏதோ நடக்கத்தான் போகுது போல. ஏன்னா ரசிகர்கள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில வேளை இந்த விஷயம் அடுத்த தேர்தலில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் டீல்சான். என்ன மாதிரி உங்களோட நாடு களகட்டி கிடக்க போல ஊருக்குள்ள? இன்னைக்கு புது வருஷத்துல பாராளுமன்றத்துல அமர்வு, முதலாவது அமர்வு, இந்த வருஷத்துல முதலாவது அமர்வு இன்னைக்கு தான் இடம்பெற்றது. ஒரே சலசலப்பு பரபரப்பா தான் இருக்கு பார்லிமெண்ட் இன்னைக்கு காலையில இருந்து. பார்லிமெண்ட் கூறுறத விட சும்மா இருக்கலாம். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல அதிகமா தாக்கப்பட்டாங்க. யாருன்னு சொன்னா பிரதமர் அருண் அமரசூரிய டார்கெட் பண்ணி செம்ம அடி எதிர்கட்சியில. ஏன் நம்ம பார்லிமெண்ட் உறுப்பினர் அர்ச்சுனாவும் நேரடியா தாக்குனார் ஒரு சில விஷயங்களை சொல்லி. இப்ப நிறைய பேர் வர மட்டும் இல்லை, எல்லாருமே நாமல் ராஜபக்ச எதிர்த்தரப்புல பல பேர் இந்த கல்வி மறுசீரமைப்பில் நடந்த பிரச்சனை சம்பந்தமா தான் ஒரே அடி. அப்ப என்ன நிலையில பிரதமரோட மனநிலை இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. நீங்க இப்ப அதாவது கரணிய வந்து இலக்கு வச்சு வேலை நடக்குது. ஆனா கரணிய விட்டு கொடுக்குற அளவுல என்பிபியில இருக்கக்கூடிய, அதாவது என்பிபி அரசாங்கத்துல இருக்கக்கூடிய யாரும் இல்ல. ஆனா எதிர்கட்சிகள் இன்றைக்கு வகதொகை இல்லாம. ஆமா 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 ஆமா. என்னன்னா இப்ப அந்த கிரேட் 6 இங்கிலீஷ் மொடியூல்ல நடந்த பிரச்சனை, அந்த ஓரின சேர்க்கை சம்பந்தமான அந்த வெப்சைட் லிங்க் எப்படி வந்துச்சு, இப்ப அதுதான் ஒரே கேள்வி. இது வேணும்னு யாரும் போட்டாங்களா இல்ல மிஸ்டேக்கா வந்துருச்சா அப்படிங்கிறது இன்னைக்கு பாராளுமன்றத்துல ஒரே பரபரப்பு. இப்ப இதுக்கு உண்மையாகவே பிரதமர் அருண் அமரசூரியவை இப்ப பதவி விலகணும், இவங்க பதவி விலகியே ஆகணும், இவங்க பதவி விலகிறதான் இதுக்கு ஒரே சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்கட்சியோட மனநிலைமை இருக்கு. ஆனா இப்ப இன்னைக்கு பிரதமர் அருண் அமரசூரிய கல்வி அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க இப்ப இது சம்பந்தமா இது என்ன நடந்துச்சு, இதுக்கு பிழை யாரு காரணம், உண்மைக்குமே இது ஒரு தவறு நடந்திருந்தால் இதுக்கு யாரு காரணம், அவங்க எதுக்காக செஞ்சாங்க அப்படிங்கிற விசாரணைகள் இப்ப ஆரம்பமாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இதை பத்தி யாரும் பிரச்சனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மொடியூல் எதுவுமே இன்னமும் பிள்ளைகள் கைக்கு போய் சேரல. அதை நாங்க உடனடியே தடுத்துட்டோம், அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை வந்து 26ஆம் தேதி தான் ஃபர்ஸ்ட் மொடியூல் வந்து பிள்ளைகளுக்கு கிடைக்குது. அதுவும் கிரேட் 6, இந்த 2026 கிரேட் 6க்கு போன பிள்ளைகளுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் மொடியூல் கிடைக்க போகுது. ஆனால் இன்னமும் அதை கிடைக்கிறதுக்கு இல்ல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ பிள்ளைகள் மத்தியில் இந்த என்ன புத்தகமோ இந்த விஷயமோ என்ன போல. ஆனா இப்போ ஊடகங்களை கதைக்கிறது, பார்லமெண்ட்ல கதைக்கிறதெல்லாம் 6ஆம் ஆண்டு பிள்ளைகள் பார்த்துட்டு இது என்னடா இது ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு வர்ற புத்தகத்துல ஏதோ இருந்துச்சாமே தேடி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் நடக்கும். இப்ப ஏன்னா ஊடகத்திலையும் அதிகமா பேசுறாங்க, பாராளுமன்றத்திலையும் இப்ப இதை பத்தி அதிகம் பேசுறாங்க. எனக்கு என்னடா சந்தேகம், ஒரு கல்வி கொள்கை மாற்றம் நடக்குது. அப்ப கல்வி கொள்கை மாற்றம் நடக்கக்குள்ள அது எத்தனை தரம் பார்க்கணும்? முதல் தரம் ஒரு 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 நகல் ஒன்று எடுத்து அது 3-4 தரம் பார்த்து உண்மையிலே இதுல வந்து தவறு ஆறு செய்தாங்கன்னு தெரியாது. அது எதிர்த்தரப்புற சரியா அல்லது ஆளுந்தரப்புற சரியான்னு தெரியாது. ஆனா இதுல முழு பொறுப்பை கரணி ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளணும், ஒரு கல்வி அமைச்சரா ஏற்றுக்கொள்ளணும். இந்த நிகழ்வுல இப்ப நானும் நீங்களும் செய்யற நாட்டு நடப்புல ஏதாவது ஒரு தவறு நடந்தா நாங்க சொல்லலாது இதுக்கு சிஇஓ பொறுப்பு, அல்லது இதுக்கு வந்து அயல்ல இருக்கிற ஊடக நிறுவனங்கள் பொறுப்பு, அல்லது இதுக்கு வெளியில இருக்கிறார்கள் பொறுப்பு, அல்லது இதுக்கு வெளிச்சதி உள்சதி என்று 2 பேரும் பொறுப்புண்டா. இப்ப டில்சான் புல விட்டாலோ தமிழரசு புல விட்டாலோ நானும் டில்சாலும் இந்த பிள்ளைக்கு ஒத்துக்கொள்றோம், இந்த பிள்ளை இப்படித்தானே. அப்ப பிழை செய்தது யாருன்ற சொல்லுங்களேன் டில்சான். அதுக்கும் இல்ல இதுக்கும் இல்ல. அதுதான் இப்ப பிரச்சனை. இப்ப அருண் அமரசூரிய செய்யற பிழை என்னன்னு சொன்னா, பிரச்சனை என்னன்னா ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்கல. இப்ப இந்த விஷயம் இன்னைக்கு நேற்று இல்லை, இப்போ ஒரு 1 மந்தா இப்ப இந்த பிரச்சனை பெருசா பேசப்படுதுன்னா இப்ப உடனடியாக இந்நேரத்துக்கு ஆக்ஷன் எடுத்திருக்கணும். யார் இது? இப்ப இந்த பிரிண்டிங் செக்ஷன் யாரு? அதுவும் இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமான அச்சு திணைக்களத்துல தான் இது பதிவு பண்ணியிருக்காங்க. அப்ப இது யாரு? இது உங்களுக்கு வேணும்னு பண்ணியிருந்தா இது பின்னணியில இருந்தது யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த சப்ஜெக்டை யார் உள்ளுக்கு கொண்டு வந்தது ஈஸி. ஆனா ஏன் இன்னமும் நடவடிக்கை எடுக்கப்படாம இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னும் பிரச்சனையே. பொதுவா மக்கள்
நியூட்ரலா இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, உடனடியா ஆக்ஷன் எடுத்து அந்த பிரச்சனை முடிஞ்சுத்தானே. யார் அந்த பிரச்சனைக்கு காரணமோ அவங்களுக்கு உள்ளுக்கு தூக்கி போடுங்க. அது என்னதுக்காக அவங்க செஞ்சாங்கன்றது சமூகத்துக்கு சொல்லுங்க. அப்படிங்கிறது தான் நியூட்ரல் இருக்கவங்க கெடுக்குறாங்க. இப்ப ஒரு முடிவு கட்டணும். முடிவு கட்டாயம். கட்டலன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இலங்கையில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை அந்த மாணவர்களையும் இது பாதிக்கும் பெரிய அளவுல. கட்டாயம், 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 கட்டாயம். நிச்சயமா, இப்ப நிச்சயமா, இது நிச்சயமா. டில்சா நீங்க பாருங்க, இது நடந்தது அல்லது அதுல தவறுதலா வந்ததெல்லாம் விட இது அதிகமா கதைக்கப்பட்டதால இன்னும் கூர்மை அடையுது மக்கள் மத்தியில். கட்டாயம், கட்டாயம். இப்ப இது இன்னும் தேடுவாங்க, ஆய்வு செய்வாங்க இத பத்தி. தேடும் போது ரைட், இப்படி ஒரு விஷயம் இருக்கா? தெரியாதவங்களும் தெரிஞ்சு கொள்றதுக்கு இது வந்து வழியா அமைஞ்சிடும். இப்ப இன்னைக்கு கேபினட் டிசிஷன் ஊடக சந்திப்பு நடந்துச்சு. இதுல நளின் ஜாதிச கிட்ட ஊடகவியலாளர் கேள்வி எழுப்புறாரு. இப்போ இதே வேற நாடா இருந்தா இப்படி ஒரு பிரச்சனையா இருந்தா அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் இந்நேரம் பதவி விலகி இருப்பாங்க. ஆனால் ஏன் இன்னமும் அரணி அமரசூரிய பதவி விலகல? ஏன் விலகாம இருக்காங்க? அவங்க கொஞ்சம் பதவி இடையில அவங்க கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலகிட்டு இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கலாம் தானே அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள் சொல்றாரு. அப்ப கேபினட் அமைச்சர் நளின் ஜாதிச என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, முழு சிஸ்டத்திலையும் ஒரு பிரச்சனை இருந்தால் அப்படின்னா கல்வி மறுசீரமைப்பு ஒட்டுமொத்தமாவே பிரச்சனை எழுதிச்சு சொன்னா இவங்க வந்து கல்வி அமைச்சு பதவியிலிருந்து விலகுறது சரி அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இது வந்து ஒரு மொடியுள்ள ஒரு இடத்துல வந்த பிழை. இதுக்காக கல்வி அமைச்சரா அரணி அமரசூரிய பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப இது இனி அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். அவரை சொன்னா சரியா பிள்ளையாடு நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரவும் முடியாது. அப்ப மக்கள் எதிர்பார்ப்பு ஒரு குயிக் ஆக்ஷன், சம்மந்தப்பட்டவங்கள கைது பண்ணுங்க, இது எதுக்காக அவங்க அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத சமூகத்துக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்ட்டு தான் கூறியிருக்காங்க. பார்ப்போம். இப்போ இன்னைக்கு இது சூடு பிடிச்சிருக்கு, நாளைக்கு நாளாண்டைக்கு எதுவும் உடனடியான கைதுகள் இடம்பெறுமா, கல்வி அமைச்சல அந்த முக்கிய பொறுப்புல இருக்கவங்க கைது பண்ணப்படுவாங்களாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நாடாளுமன்றம் அதோட கன விடயங்கள்ல ரணகலமா நடந்தது. ஆமா ஆமா, நிறைய 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 விஷயங்கள் பேசுனாங்க. அதுல நாமல் ராஜபக்ச இன்னைக்கு வந்து கொஞ்சம் அரசாங்கத்தை கழுவி ஊத்திட்டு போயிருக்காரு. என்னன்னு சொன்னா அவர் சொல்றாரு, ஜனாதிபதி பார்லிமெண்டத்துக்கு வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு தகரத்துக்கு 10,000 ரூபாய் தாரேன், வீடு இழந்தவர்களுக்கு 50 லட்சம் தாரேன், 100 லட்சம் தாரேன்னு சொல்லிட்டு போனாது. ஆனால் அது அவங்களால செஞ்சுக்கிட முடியல, அது செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியாட்டி மக்களுக்கு உண்மையை சொல்லிட்டு இதை எங்களுக்கு செய்ய முடியாது, இதுக்கு வந்து நாங்க வேறொரு சிஸ்டத்தை கொண்டு வரோம், வேறொரு முறையில செய்வோம் அப்படின்னு நாமல் ராஜபக்ச அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்றேன்னா, இந்த அரசாங்கம் தொடர்ந்து மக்களுக்கு பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. சிஸ்டம் சேஞ்ச் பண்ற போறோம் அப்படின்னு ஆட்சிக்கு வந்தவங்க வந்து இன்னைக்கு பொய் வாக்குறுதிகள் வழங்கிக்கிட்டா செய்ய முடியாம தான் இருக்காங்கன்னு நாமல் ராஜபக்ச சொல்றாரு. ஆனா இவருக்கு ரிபட்டை கொடுக்கறதுக்கு எம்பி நஜித்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, முறுக்கு மீசை வைத்த ஒரு இளம் பார்லமெண்ட் உறுப்பினர். அவரு இவருக்கு ரிப்பீட்டை கொடுத்துட்டாரு. ஏன்னா நாமல் ராஜபக்ச ஒரு இடத்துல சொன்னாரு, இலங்கை போலீஸ் திணைக்களம் அரசாங்கத்துக்கு கடைக்கு போற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க நடுநிலையா இல்ல, மக்கள் பக்கம் இல்ல, உண்மையா இல்ல அப்படின்னு நாமல் ராஜபக்ச இன்னைக்கு ஒரு குற்றம் சுமத்திட்டாரு. அப்ப நஜித் எம்பி சொல்றாரு, நாமல் நீங்க இப்படி பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. அரசாங்கத்துக்கு போலீஸ் திணைக்களம் கடைக்கு போகுதா இல்லையாங்கிறது இப்ப இருக்க நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனா முன்னைய ஆட்சியில, உங்களுடைய ஆட்சி காலத்துல தேசபந்து திண்டக்கோன் போலீஸ் மாதிபரை வச்சுக்கிட்டு நீங்க அவர் உங்களுக்கு எப்படி கடைக்கு போனார் உங்க அரசாங்கத்துக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த உயிரிழந்த பார்லமெண்ட் உறுப்பினர் சனத் நிஷாந்தையோட இந்த மனுஷன் கையை கோத்துக்கிட்டு வந்து காலி முகத்தோட எல்லாத்தையும் தாக்குனது இந்த நாட்டு மக்கள் இல்ல, இந்த உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால போலீஸ் திணைக்களம் அரசாங்கத்தை கடைக்கு போறதா நீங்க கதை கூடாது. ஏன்னா போன காலமெல்லாம் உங்களோட ஆட்சி காலத்துல இப்ப இருக்க போலீஸ் திணைக்களம் அப்படியெல்லாம் கடைக்கு போற வேலை பண்ணாது, நடுநிலையா மக்கள் சேவையை அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செவுட்டுக்கு கொடுத்த மாதிரி ஒரு கதையை சொல்லிட்டார். கிட்டத்தட்ட சொல்ல போனால் இப்ப நாமல் ராஜபக்ச கொடுத்து வாங்குறாரு. அவர் ஏதாச்சும் சொல்லிடுறாரு, ஆனா அதுக்கு பதிலடி கொடுக்க எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஏன்னா கடந்த காலங்கள் அப்படித்தானே. நாமல் ராஜபக்ச காலமெல்லாம் கடந்த கால ஆட்சிகள்ல அவங்க செஞ்சதை வச்சுக்கிட்டு இவங்களால ஒன்னும் சரியா பேச முடியாது, எல்லாம் பெண்டிங் இருக்கு, அங்கங்க இருக்கு ஆப்பு. முக்கியமான செய்தி டில்சான், வடிவ அவதானமா கேளுங்க, நீங்க அறிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. வெனிசுலாவின் ஜனாதிபதி பதவியை பொறுப்படுத்துவதற்காக ரணில் விக்ரமசிங்கே இலங்கையிலிருந்து புறப்பட்டு சென்றதாக வெளியாகி இருந்த செய்தி தொடர்பில் நம்பிராதீங்க, அது பொய். கதைக்க விடுங்களேன் ஐயா. நீங்க நம்பிராங்கன்னா நான் என்ன சொல்றேன், செய்தியாவது சொல்ல விடுங்களேன். சொல்லுங்க. ஆனால் அதனை ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பிரிவு சொல்லி இருக்குது. வெளியா இருந்த செய்தி,
பொய்யானதாகும். ஆ. Fake news. அப்ப அப்ப ஐயோ நிறைய பேர் எதிர்பார்த்தாங்களே இப்ப வெனிசுலா ஜனாதிபதியை ட்ரம்ப் தூக்கிட்டு போயிட்டாரு. இப்ப அந்த ஐக்கிய தேசிய இடத்துக்கு கட்சி உத்தியோகபூர்வமான அறிவிப்பு தானது. இது ஒரு போலியான செய்தி ஒன்று சமூக வலைத்தளங்கள்ல உலாவிடப்படுது என்று ரணில் தொடர்புல நக்கல் அடிக்கிறீங்க. இப்படி எல்லாம் இன்னொரு நாட்டுக்கெல்லாம் நீங்க அப்படி சொல்லாங்க. இல்ல இல்ல நிறைய பேர் சொன்னாங்க. இப்ப நல்ல மூளை இருக்க ஒரு நபர் தானே ரணில் விக்ரமசிங்க. நிறையாரு தானே அவர் சொல்லுவாங்க. இப்ப சில பேர் பேசிக்கிட்டாங்க, ஓ வெனிசுலா ஜனாதிபதி இப்ப கைதானதை அடுத்து ரணில் விக்ரமசிங்க அந்த இடத்துக்கு போறதுக்காக ஏதோ பேச்சுவார்த்தை நடக்கிறதா சொல்லிக்கிட்டு ஏதோ யாரோ கதைச்சிருக்காங்க போல. அது கதைச்சினால தானே இப்படி உலாவரும் செய்தி பொய்யான செய்தின்னு இது தரப்பு சொல்லுது. யாரோ இப்ப கதைச்சிருக்காங்க தானே, அது ஏதோ கதை பட்டிருக்கு, ஏதோ கேம் அடியில போயிருக்கு. இப்ப இன்னைக்கு இந்த கேபினட் டிசிஷன் ஊடக சந்திப்பு நடக்கும் போது இப்ப பேசு பொருளா இருக்க இப்ப இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கூட இந்த விஷயத்தை பத்தி பேசியிருந்தார். அதாவது மின்சார கட்டணத்தை 11.57% அதிகரிக்கிறதுக்கு இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கதா ஒரு தகவல் இப்ப வந்துருச்சு. நியூ இயர்லயே எலக்ட்ரிசிட்டி பில்லை அதிகரிக்கிறதுக்கான ஒரு யோசனை. அப்ப இன்னைக்கு நளினி டைஜஸ்ட் அமைச்சர்கிட்ட இந்த பிரஸ் பீப்புள கேட்கிறாங்க, ஊடகவியலாளர்கள் கேட்கிறாங்க என்னன்னு சொன்னா, இப்ப இந்த மின் கட்டணம் அதிகரிக்கப்பட போகுதா, அதிகரிக்கப்பட போகுதா. அவர் சொல்றாரு, இலங்கை மின்சார சபை கிட்ட இருக்க தரவுகள், அண்மைய கால அந்த நிறுவனத்தின் நடவடிக்கைகள், லாப நஷ்டங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு இலங்கை மின்சார சபை அவங்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. இனி இதை அதிகரிக்கிறதா இல்லையா, இந்த நேரத்தில் அதிகரிக்கிறது சரியா பிள்ளையாங்கிறத பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தான் ஃபைனலா அறிவிக்கும். பார்ப்போம் என்ன நடக்கும்னு அப்படின்னு நலிந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னொருத்தர் பாராளுமன்றத்துல அமைச்சர் சொல்றாரு, அடுத்த 3 வருடங்களுக்குள்ளே 30% மின்சார கட்டணத்தை குறைக்கும் என்பிபி அரசாங்கம் குறைத்தரும். அப்படின்னா இன்னும் 3 வருஷத்துக்குள்ள, இப்ப இல்ல, இன்னும் 3 வருஷத்துக்குள்ள குறைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப நினைக்கிறேன் அதிகரிச்சு இப்படி போயிட்டு வரும் போல வாய்த்தான். இப்ப இந்த வருஷம் ஃபுல்லா அதிகரிக்கிறது, ஒரு வாரம் 3 வருஷத்துல இந்த வருஷம் கூட்டுனதெல்லாம் குறைக்கும். அதுதான் நடக்கும் போல. அப்ப அதே மாதிரி தான் இந்த ஆயில் பிரைஸ், அதாவது எரிபொருள் விலை சம்பந்தமாகவும் இன்னைக்கு ஊடக சந்திப்புல கேபினட் அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கின்ற ஊடக சந்திப்புல பேசப்பட்டுச்சு. அப்ப கேட்கிறாங்க, வெனிசுலாவில் நடந்திருக்க இந்த அரசியல் மாற்றத்தின் காரணமாக ஆயில் பிரைஸ்ல எதுவும் மாற்றங்கள் ஏற்படுமான்னு. அப்ப நளின் டைஜஸ்ட் சொல்றாரு, ஒரு சில விஷயங்கள்ல இப்ப விலை அதிகரிப்பு இடம்பெற்று கொண்டு இருக்கு, இருந்தாலும் பார்ப்போம் முன்னுக்கு என்ன மாற்றங்கள் நடக்கும்னு இதன் சம்பந்தமா முழுமையா பேசல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒண்ணு எதிர்பார்க்கலாம், இந்த வார கொஞ்ச நாட்கள்ல எல்லாத்தோட விலையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, அப்ப நாடாளுமன்றம் ஒரே ரணகளமா தான் போய்கொண்டு ரணகளம் தான். இனி அதுக்கான அவங்களோட கேள்விகளுக்கு விமர்சனங்களுக்கு அரசு தரப்புல சரியான பதில கொடுத்தாங்கன்னு சொன்னா சரி. ஆனா நான் அண்மை காலத்துல பாக்குறேன், இந்த அரசு தரப்பு பதில் சொல்றதுல கொஞ்சம் தாமத போக்கு இருக்குது, சொல்ல கடந்து போறது. பதில் சொல்ற ஒரே ஆள் அனுர்குமார் திசாநாயக்க மட்டும் தான் பதில் சொல்றது. அதான் இப்ப அவரே பாராளுமன்றத்துக்கு வரும் போல. மத்தவங்க பேசுறதுல மக்களுக்கு அவ்வளவு திருப்தியும் இல்லை. அது வெள்ளம் சம்பந்தமா பேசும் போதும் சரி, ஜனாதிபதி தான் வந்தாரு. இப்படி முக்கியமான இடங்கள்ல சச்சின் டெண்டுல்கர் வர மாதிரி பெட்ட தூக்கிட்டு ஜனாதிபதி பார்லிமெண்டத்துக்கு வந்துடுறாரு. அவர்கிட்ட பேசினாத்தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. அப்பா இவரை சொல்லிட்டாரப்பா, மத்தவங்க சொன்னாங்களோ இல்லையா, இவர் சொல்லிட்டாரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. அப்ப ஜனாதிபதி தான் இந்த விஷயங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க போல. சம்பத் ஐயா ஏதோ நாடாளுமன்றத்துல ஆமா பூனைன்னு தான் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த வீடியோ நாங்க பாத்துருவோம். போத දැන් කිව්වනේ මේම මේක වැඩේ වෙලා තියෙන්නේ ඇමතිතුමා GMR මාරු කරා. අලුත් GMR කෙනෙක් දැම්මා. හැබැයි ඒ හිටපු GMR ගෙන් වැඩේ ගන්න ඕනේ. මොකද්ද? පූසා මැටියෙන් හරි කමන්නේ මීයෝ අල්ලනවා. ඉන්න එක එලවලා වෙන එකෙක් ගෙනාම වැඩේ කරන්න බෑ. පූසා මැටියෙන් හරි කමන්නේ. පූනේ තෙරියද්දානේ පූනේ. පූසා මැටියෙන් හරි මීයා අල්ලනවා නම් ඒක කරන්න දෙන්න ඕනේ. ඒක කරන්න දෙන්නේ නැහැ. ඒ පාට දැන් කෝච්චි දුවන්නේ දැන් රජරට දුම්රිය යන්නේ මහවට. அவருக்கு இந்த பூனை தெரியும் தானே அப்படின்னு அவர் கதைச்சிட்டு, இந்த ட்ரெயின் சம்பந்தமான பிரச்சனை, ஒவ்வொரு பகுதிகளுக்கு ட்ரெயின் ஒழுங்கா போகுது இல்லையா, அரவாசிலே இன்னும் அந்த கட்டுமான பணிகள் நிக்கிறத அவர் குறைய சொல்லியிருக்காரு. ஆனா அவர் கதைச்ச ஒரு ஜோக்கா தான் கதைப்பார். அவரு இந்த காமெடி டயலாக் ஒண்ணுதான் சாமரா சம்பத். டில்சான் ஒரு விடயம், எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆரை அழிக்க ஒண்ணு வளர்த்து விட்டார். கடைசியா அவர் வந்த படத்தை வெளியிட விடாம தடை செய்து
அந்த படம் தான் எம்ஜிஆர் வெற்றியே தீர்மானிச்சது. கிட்டத்தட்ட விஜய் முதலமைச்சரா நீங்க எங்க வருவாரா வாரீங்கன்னு விளங்கிருச்சு, வரமாட்டாரா. நீங்க எங்க வாரீங்கன்னு விளங்கிருச்சு. அப்ப பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் படம் அந்த படம் அந்த ரிலீஸ் பண்ண விடாததான் ஓ, எம்ஜிஆர் வெற்றியா மாறினது மக்கள் மத்தியில. இப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசு கூண்டோட கைலாயம் போகுது. ஆமா ஆமா, அப்படித்தான் அதுக்கான விளங்குது. அடையாளம் உண்மைக்கும். வள்ளுவர் கோட்டம்ன்றது கலை நிகழ்வுகள் நடக்கிற இடத்துல பராசக்தி பட ஷூட்டிங் நடத்துது. பராசக்தி சிவகார்த்தி என்ற பட ஷூட்டிங் வள்ளுவர் கோட்டத்தில் நடத்துறல்ல. எப்படி? அதுக்கு இப்போ ஒரு கம்பி கட்டுற கதையை உதயநிதி சொல்லுகிறார், இனி வார காலத்துல ப்ரொமோஷன் எல்லாத்துக்கும் கொடுப்போமா. கிட்டத்தட்ட சொல்ல போனால் அந்த திமுக குடும்பம்ன்றது எங்கட வைகோ சொல்ல மாதிரி ஒரு கழிவு குடும்பம் தான் சொல்லுவார் வைகோ. நான் சொல்லுவேன் வைகோ. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா டில்சான் ஊடகவியலாளர், நானும் ஊடகவியலாளர். நான் உங்களை மதிக்கணும், நீங்க என்ன மதிக்கணும், நாங்கள் சக ஊடகவியலாளர் மதிக்கணும். அதான் அது பண்பு. திமுக பொறுத்தவரையில இந்த கலைத்துறை அரசியலுக்கு பயன்படுத்துது. சொல்லுங்க. 9ஆம் தேதி சரியா பார்த்தா இன்னும் 3 நாட்களா இருக்கு. 3 நாள்ல விஜயினுடைய ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகணும். இப்ப எல்லா நாட்டுல எல்லா இடமும் ரெடி. இப்ப எல்லாம் செலிப்ரேஷன் பண்றதுக்கு ரெடி. படம் இன்னமும் ரிலீஸ் ஆகாம, ஏன்னா இன்னும் சான்றிதழ் யூஎஸ் சான்றிதழா சான்றிதழ் அப்படிங்கிறது இன்னும் கிடைக்காம ஒரு இழுப்பறி நிலையா இருக்கு. இப்ப இந்த விசாரணையை இன்னைக்கு நீதிமன்றத்துல எடுத்துக்கிட்டு இத நாளைக்கு தள்ளி போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா நாளைக்கு 7ஆம் தேதி 8, 9 அங்கிட்ட ஒரு 2 நாள் தான் இருக்கு, 1 நாள் தான் இருக்கு. இப்ப நாளைக்கு இது தீர்மானம் எப்படி அமைய போகுது அப்படின்னா, இதுல ஏதோ மதம் சார்ந்த ஒரு சில காட்சிகள் இருப்பதாகவும் அவதூறு ஏற்படுத்துறதா இருக்கதாகவும் அந்த சீன்கள்னால இது இழுப்பறி நிலையா இருக்க சொல்றாங்க. ஆனா பக்காவா எல்லா சோசியல் மீடியாவில் அடிக்கிறது இது அரசியல். டிசம்பர் மாதம் அவங்க அனுமதி கொடுக்குறாங்க. அப்பவே சொல்லி கட் பண்ணி வெட்டுறதை வட்டி தூக்கி இருக்கலாமே. கிட்டத்தட்ட சொல்ல போனால் இது திராவிட முன்னேற்ற கழக அரசுல ஒரு மிச்சமான ஒரு கடைசி ரிஸ்க். இப்பவே முதலமைச்சர் பொம்மை மாதிரி நடக்கிறார். தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் கடவுள்லாம் காப்பார். நான் நினைக்கிறேன் இந்த விஷயம் நிச்சயமா திமுக அரசியலுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தான் போகுது. ஏன்னா இப்ப விளங்கிருச்சு மக்களுக்கு, இவங்க வேண்டும்னே ஒரு பழி வாங்கும் செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மலேசியாவுல விஜய்க்கு வந்த கூட்டத்தை பார்த்து தமிழ்நாட்டுல ஒரு அதிர்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதான் இதுல தெரிய வருது. இப்ப நம்ம விஜய்க்கு சப்போர்ட்டா பேசுறோம்னு இதுல எடுத்துக்கூடாது. இந்த நேரத்தில் நடக்கிற இந்த அரசியல் ரீதியான பழிவாங்கலை சுட்டி காட்டும் விதமா தான் நாங்க இந்த விஷயத்த ஒரு டாபிக்கா எடுத்தோம். எனவே இது எம்ஜிஆருக்கு நிகரா விஜயை வளர்த்துட்டாங்க. விஜய் வார சட்டசபை தேர்தல்ல 6 முதலமைச்சர் வர போறாரு தெரியாது. ஆனா திமுக வராது. இப்போதைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் இப்போ நேற்று ஒரு அறிவித்தல் விடுத்திருக்காங்க. இது ஒரு முற்றிலும் மாறுபட்ட தேர்தல் அமைய போது நினைக்கிற மாதிரி அவங்களோட ஆதரவும் நிச்சயமா தாவேகாவுக்கு இருக்கும்னு ஒரு சமீட்சை தெளிவாகி இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆதரவா அவரும் ஒரு கருத்து தெரிவிக்கிறார். இந்த அரசியல் இது திரைப்படம் வெளியிடுவதற்கு அரசியலுக்கு அவர் ஆதரவு. தணிக்கை சான்றிதழ் இவ்வளவு தூரம் தடை பண்ற அளவுக்கு இதுல ஒன்னும் படம் இல்ல. அது ஏன் சான்றிதழ் கொடுக்கறதுன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு சான்றிதழை கொடுத்து விட்டுலாம். அதுல அப்படி ஒன்னும் அதுல அதனுடைய தெலுங்கு பதிப்பை நான் பார்த்தேன். அதுல நெருக்கடி தர அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு எதுக்கு இவ்வளவு இது பண்ணும்? அது இழுத்தடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு ஒரு நாள் டிலே ஆகுனா இந்த படம் ரிலீஸ் ஆகிற தேதி 10ஆம் தேதி தள்ளி போலாம் அப்படின்னா பராசக்தி படமும் ஜனநாயகன் படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுமா? ரசிகர்கள் ஏமாற்றப்படுவார்களா? இது திமுக கட்டமைச்ச விடயம். அது நடந்து கொண்டிருக்குது. என்ன சிவகார்த்தியை விஜயாண்டு பார்க்க போய் ஸ்டாலின் வேட்டி இல்லாம விட போறேன். அது ஏதோ நடக்கத்தான் போகுது போல. ஏன்னா ரசிகர்கள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில வேளை இந்த விஷயம் அடுத்த தேர்தலில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அதுதான் சொல்லி, அதாவது நிரந்தர முதலமைச்சராக எம்ஜிஆர் இருக்கும் வரையும் திமுகவில் தலையெடுக்க முடியல. அது மாதிரி இந்த படத்தை விட்டுருந்தா கூட சனம் பார்த்திருக்காது. அம்மா அதாவது பெண்கள் பலர் மத்தியில இது பெரிய கொதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. இதுக்கு பெரும் விலைதான் கூடுபடும் என்று நினைக்கிறேன். எதுவும் பொறுத்திருந்து பார்ப்போம். ரிசல்ட்ஸ் வருதோ வரலையோ சட்டசபை தேர்தல் அம்போ. அதுக்கு மக்களே நீங்க விரும்பினா தமிழக சட்டசபை தேர்தல் தொடர்பா கதைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கதைக்கிறோம். எங்களுக்கு ட்ரம்ப பற்றியும் கேட்போம், பெனிசுலா பற்றி கேட்போம், எல்லாம் ஒக்கமே. எல்லா